அன்பை பெற்ற அன்பு அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிநடக்கிற நம்முடைய அன்பு தலைவர் கஜா புயலில் 40 கிலோமீட்டர் தூரம் நம்முடைய மாவட்டத்தில் பயணம் செய்தார்கள். அதில் 10 கிலோமீட்டர் நடந்தே வந்த தலைவர் புரட்சி தமிழர் நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே இந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்களே, இந்த திருத்துறைப்பூண்டி நகரம் குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள், திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி கூட்டணி என்று கூட்டணி நம்பி இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியாக மக்கள் ஆர்ப்பரித்து கடல் போல் வெள்ளம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எழுச்சி, மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி, இதுவே வெற்றிக்கு அறிகுறி. இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்பி அருமைச்சர் கோபால் அவர்களே, திரு சிவா ராஜமாணிக்கம் அவர்களே, திரு இளவரசன் முன்னாள் எம்பி அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, திரு வி கே செல்வம், பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு வி கே செல்வம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் திரு குடவாசல் தினகரன் அவர்களே, தமிழ் மாநில கட்சி சேர்ந்த திரு எஸ் சந்திரசேகர் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வளரும் தமிழ் கட்சியுடைய நிறுவனர் பாலை பட்டாபிராமன் அவர்களே, மற்றும் கழகத்துடைய பொறுப்பாளர் கோ அருணாச்சலம் அவர்களே, திரு அம்பிகாபதி அவர்களே, திரு ஆர்கேபி நடராஜன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திரு ஜீவானந்தம் அவர்களே, திரு பா ராஜா சேட் அவர்களே, திரு ஆர்ஜி பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு கா சிங்காரவேல் அவர்களே, திரு டி சண்முக சுந்தர் அவர்களே, திரு ஜி வி அன்பழகன் அவர்களே, திரு டி சுரேந்தர் அவர்களே, திருமதி கன்னியாமுதர் ரவி அவர்களே, திருமதி உமா மகேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு பி பாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற அனைத்து வட்ட நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இன்றைய தினம் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னு. இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு முறையா 2 முறையா, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற. சரி, அப்படித்தான் சொல்றீங்க, பொய்ய பொறுத்துற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. ஏயா, என் ஜமந்தி வீட்டுல ரெய்டு நடக்கலையா, என்னுடைய உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்திருக்குது, அதுக்கு எனக்கு என்ன சம்மதம்? ஆக இப்படியெல்லாம் பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சிக்கணும். அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு நேரு அவர்களே, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எழுந்திருச்சு போனீங்க. உங்க குடும்பத்தில் ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது, உங்களுடைய தம்பி வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்ததா இல்லையா, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது, என்ன யோக்கியது இருக்குது? திரு நேரு அவர்களே, நீங்க யாரு சொல்லி பேசுறான்னு எனக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான், பொய்யா தான் பேசுறாங்க. அதுல பொய்யத்தான் பேசுறிய, பொறுத்துற மாதிரி பேச.
நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில நடந்த மாதிரி பேசுறீங்க, நடக்காத வருமானத்துறை நடந்த மாதிரி பேசி மக்களை மடமாற்றம் செய்வதை விட்டுவிடு. நீ தப்பிக்க வழிபார். திரு ஸ்டாலின் நம்பி நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாத. ஏன்னா உன் குடும்பத்தை சார்ந்து விட்டு அண்மையில பாதியிலேயே நீ சட்டமன்றத்துக்கு வெளியேறி உடைய மகன் வீட்டில் ஈடி ரைடு, உடைய தம்பி வீட்டில் ஈடி ரைடு, இப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் நீங்க மறைச்சு வச்ச காரணத்தினாலதான் அமலாக்கத்துறை உங்களை கதவை தட்டி தட்டி உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சா இருக்கும் போது நெடுஞ்சாலை துறையில 4800 கோடி ஊழல்னு வழக்கு போடுறீங்க. உங்களுடைய திமுக கட்சி ஒரு நபர் மீது, ஒரு பொறுப்பாளர் மீது, பொறுப்பாளரை வைத்து என் மீது வழக்கு போட்டீங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரிக்கன்னு சொன்னாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போனேன். அங்க தடையாணை வந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எடுத்து கொண்டு வந்தீங்க. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலான்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது உங்க கட்சிக்காரரு நீங்க சொல்லி என் மீது ஊழல் வழக்கு தொடர்ந்தீங்க. அப்போ அந்த வழக்கை திரும்பி பெற்றுக்குன்னு சொல்லி உங்க கட்சிக்காரரு வழக்கு போட்டவரு வந்தார். நான் ஒத்துக்கல, நான் நடத்துறேன், நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சந்திக்கிறேன்னு சொன்னேன். நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெற்றுங்கிறாங்க, நீ எதுக்கு வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். இதுவரைக்கும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று பதிவு வச்சிருக்கார். வெளியிலெல்லாம் மீட்டிங்ல பேசியிருக்கார், பொதுக்கூட்டத்தில் பத்திரிகையில் வந்திருக்குது. எனக்கு அவப்பெயர் உண்டாகியிருக்கிறார். நீதிமன்றத்தில் நான் வாதாடி நிரபராதி என்று நிரூபிப்பேன். சவால் விட்டு கேச நடத்தி நிரபராதியின் வெளியில் வந்திருக்க ஸ்டாலின் அவர்களே, உச்ச நீதிமன்றத்தில் வழக்க மேல்முறையீடு செஞ்சீங்க. அங்கேயும் நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். நீ அப்படி இருக்கிறியா? உங்களுடைய அமைச்சர் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, நீங்களே வழக்கு போட்டுட்டு நீங்களே வாய்தா கேட்கறீங்க, நாங்க இந்த வழக்குக்கு இரவு பூரா படிச்சுட்டு இங்க வந்தா வாய்தான் கேட்கறீங்க அப்படின்னு உங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல. ஸ்டாலின் அவர்களே, எதை கட்டிய எடப்பாடி பழனிசாமி பயந்த வரலாறு கிடையாது. நான் ஒரு விவசாயி, அவங்க வச்சுக்க சொந்த காலில் நின்று எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று, கட்சி நிர்வாகி தொண்டர் ஆதரவு பெற்று இந்த அளவுக்கு உங்க முன் வந்திருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு உழைத்திருப்பா என்பதை எண்ணி பாருங்க. யாருடைய சுபாஷம் வரல. உங்க போல உங்க அப்பா அடையாளத்தை வச்சு, உங்க தந்தையுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு முதல் மந்திரி ஆகல, திமுக தலைவர் ஆகல, சாதாரண தொண்டை, சாதாரண கிளை செயலாளர். படிப்படியா ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி, இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோட கட்சி பொதுச் செயலாளர். உங்க அப்பா திமுக தலைவர், உங்க அப்பா முதலமைச்சர், அதனால நீ எம்எல்ஏ ஆன. நாங்க அப்படியானோம். காமராஜர் அப்படியானாரு. கஷ்டப்பட்டு இங்கே 1000ல் ஒருத்தரான்னு. நான் சாதாரண கிளைச்சலாக இருக்கும் போது அப்பொழுது அமைச்சருடைய பெயரை, அமைச்சருடைய பேச்சை கேட்டு கைதட்டி படிப்படியா உயர்ந்திருக்க ஸ்டாலின் அவர்களே, நீ ஒண்ணும் இல்லாத, எந்தவித ஒரு வலிமையும் இல்லாத நீயே இந்த ஆட்டாக்குறிய, நான் சொந்த காலில் வந்திருக்கிற, எனக்கு என்ன பலம் இருக்கும்? நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு எந்தவித பயமும் அச்சமும் இல்லை. ஏனென்றால் தவறு செய்யவில்லை. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். நான் 4 ஆண்டு 2 மாத காலம் இருந்தேன். அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனை எண்ணி எண்ணி தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
என்னென்னலாம் பண்ணுனீங்க, என்னென்னலாம் வித்தை காட்டுனீங்க, எவ்வளவு பிரச்சனை எனக்கு உண்டாக்கினீங்க. நான் ஒரு விவசாயி, எந்த பின்புலமும் கிடையாது. மக்களுடைய ஆதரவு, கட்சிக்காரி நிர்வாகியுடைய ஆதரவோடு, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு நான் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. நான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. பெரிய ரகல சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையிலிருந்து கீழே தள்ளி திமுக எம்எல்ஏ போய் சபாநாயகர் இருக்கையில் அமர்றாங்க. அப்படி ரவுடிகள் ராஜ்யம் போல சட்டமன்றத்தில் நடந்த கொடுமை. அதுக்கு பின்னாண்ட பெரும்பான்மையோடு நான் நிரூபணம் வாங்கினது, பெரும்பான்மையோடு நிரூபிச்சேன். அதுக்கு பிறகு ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு வீதியில போன, சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில போன. திருத்துறைப்பூண்டியில வந்து பாருங்க ஸ்டாலின் அவர்களே, இது மாதிரி இதுவரைக்கும் 31 சட்டமன்ற தொகுதியில் போயிருக்கிறேன். இந்த பகுதியில் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கின்ற காட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக அதிக இடங்களிலே வென்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். அப்பா சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது, வீதியில போவ. அந்த காட்சி இந்த மக்கள் பார்ப்பாங்க. எங்க மீது பார்த்தா புழுதி வாரி தூட்டுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? யார் செஞ்சிருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன செஞ்சு இறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன். கஜா புயல் வந்தது, கடுமையா இந்த மாவட்டம் பாய்ச்சது. திருத்துறைப்பூண்டி இந்த சட்டமன்ற தொகுதியில் நிறைய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் அத்தனைக்கும் சேதார மதிப்பீடை கணக்கிட்டு நிவாரணம் தாராளமா கொடுத்தோமா இல்லையா? 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் செஞ்சுமா இல்லையா? 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்துமா இல்லைங்களா விவசாயிக்கு? விவசாயிகளுக்கு தங்கு தடை இல்லாம பருவத்தில் உரம் கொடுத்துமா இல்லையா? தட்டுப்பாடு இல்லாத உங்களாட்டம் விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை கொடுத்தீங்களா? கிடையாது. அதே மாதிரி டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி 3 ஆண்டு காலமா குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செய்யல. 2 வருஷத்துக்கு முந்தி இதே ஸ்டாலின் மேட்டூருக்கு வந்து நான் டெல்டாக்காரன், உரிய நேரத்தில் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவேன் என்று சொல்லி பேட்டி கொடுத்து தண்ணி திறந்து விட்டீங்க. ஆகா, ஸ்டாலின் டெல்டாக்காரர், நம்ம ஏரியாக்காரரு, பரவாயில்ல, உரிய நேரத்தில் தண்ணி திறந்து விட்டுருக்காரு அப்படின்னு விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியோடு அந்த குறுவை சாகுபடி பயிர் செஞ்சாங்க. விளையிற நேரத்தில் தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு, தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு. பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அவங்களுக்கு சேர்த்துல பெரும் நஷ்டம். இதுதான் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய லட்சணம். விவசாயிகளுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு தேவையா? திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அப்பொழுது துணை முதலமைச்சர் இருந்தார் திரு ஸ்டாலின், தொழில்துறை மந்திரியாரும் இருந்தார். அப்ப பொன் விளைகின்ற இந்த பூமியில விவசாய நிலத்தை பிடுங்குவதற்கு அவர் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கொண்டுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஸ்டாலின் தானே இந்த ஸ்டாலின். உண்மைதானே? இன்றைய தினம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கொண்டு வருவதற்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற இந்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்துகின்ற வருகின்ற சூழ்நிலை வந்த பொழுது ஆரம்பிச்சார் காமராஜ், அண்ணன் OS மணியன், இப்படி எங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். விவசாய சங்கத்தை சேர்ந்த கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த பூமி நம்பித்தான் இருக்குது. ஆகவே இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு எங்களுடைய பூமியை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, டெல்டா மாவட்டம் பாலைவனமாயிரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்ற வேண்டும், விவசாயிகளுக்கு அவருடைய பூமியை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் மூலமாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் இன்றைக்கு விவசாயியுடைய நிலத்தை எவராலும் பிடுங்க முடியாது, அபகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக. உங்களுடைய ஆட்சியில, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே இந்த விவசாயியுடைய நிலங்களை
பிடுங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. அதிமுக ஆட்சியில விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். எது நல்ல அரசாங்கம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயியுடைய அரசாங்கம் எது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த தொழிலாளிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடின உழைப்பாளிகளுக்கு பசுமை வீடுகளை கொடுத்தோம். அது மட்டும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான உதவி, இன்றைக்கு அற்புதமான உதவி கிடைச்சது. அதே போல முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை அதிகமாக கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம்னா சரியான நேரத்தில் பணம் வந்து கிடைச்சது. திமுக தேர்தல் இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஏழை தொழிலாளிக்கு 150 நாளாக வேலை கொடுக்கும் சொன்னார். கொடுத்தாரா? கொடுத்தாருங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் புரிந்த ஏழை தொழிலாளி கூட முழுமையா பணம் கொடுக்க முடியல. மத்திய அரசாங்கத்து பழி போட்டுட்டு இருந்தாங்க. நான் மத்திய அமைச்சரை சந்தித்த பொழுது, ஏன் இப்படி தடை பண்றீங்க? 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதி ஏன் தாமதமாகுதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செய்தி, முறையாக கணக்கு கொடுக்கல, முறையா தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கல, அதில் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, அதனால நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன், அத்தனை பேர் ஏழைகள், ஏதோ அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு அவள் என்ன செய்வாங்க? அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உடனடியாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு தேவையான நிதி கிடைக்க நிதியை விடுவீங்கள் என்று சொன்ன 2999 கோடி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு நிதி கிடைச்சது. ஆக இந்த ஊழல் அரசாங்கம் அந்த சாதாரண ஏழை மக்களுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சுகின்ற அரசாங்கம் இந்த திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, பேசுறார் எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுல என்ன செஞ்சாங்க அதிமுக ஆட்சியில்? ஒண்ணுமே செய்யலைங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்களா அல்லது வேற மாநிலத்துக்கு எங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்கிட்ட திட்டத்தை எல்லாம் படிச்சு பாரு, கொஞ்ச நாச்சும் படிச்சு பாரு. 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன்னு அப்படி கொஞ்சம் திருப்பிப்பார், அதை பார்த்தாவது பேசு. நீங்க நான் 50 மாத காலம் ஆட்சியில என்ன செஞ்சீங்க? செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க. செஞ்சிருக்கிறாங்க. கடன் வாங்கியிருக்கிறார். எங்க கடன் வாங்கியிருக்கிறார்? எவ்வளவு? 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குது, 25 26 வரைக்கும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு இன்றைக்கு இவர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 1 லட்சம் கோடி கடன் வாங்கினா கிட்டத்தட்ட 5,38,000 கோடி ஆயிரும். அது இறுதியை வச்சுக்கலாம். 5,38,000 கோடி கடன் 5 வருஷம் நிறைவேறிட்டு போகுது. ஆனா எல்லா இடத்திலையும் சொல்றார் ஸ்டாலின், இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் சூப்பர் முதலமைச்சர். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம். பத்திரிகையில செய்தி. நாங்க பொய் சொல்லல, எதிர்கட்சி என்ற நிலையில இந்த ஆளுங்கட்சியை குறை சொல்லவில்லை, உண்மை நிலையை எடுத்து சொல்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதப்ப நீ செஞ்சிருக்கிற இந்த 4 ஆண்டு காலத்துல வேற என்ன நீங்க செஞ்சு கிழிச்சீங்க? நீ கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் கடன் வாங்கி கொடுக்கலாம். ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, சுப்புசாமி, கண்ணுசாமி, ஏன் இங்க இருக்கிற காமராஜ், இங்க இருக்கிற யார் வேணாலும் முதலமைச்சரானா கடன் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நீ முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லையே. கடன் வாங்கி கொடுப்பதுக்கு யார் வேணாலும் ஆட்சி ஆளலாம். ஆனா இந்த கடனை யார் கட்டுறது? அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கடன் கொடுத்த விடுவானா? விடுவானுங்களா? வட்டி முதலோட கேட்டு வாங்குவாங்கல்ல, அதை எப்படி திருப்பி செலுத்துறது? 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி தமிழ்நாட்டில் 75 ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்குது. அந்த 75 ஆண்டு காலம் ஆட்சியில் 2021 வரை 5,18,000 கோடி கடன். திராவிட முன்னேற்ற கழகம் 21 ஆட்சி புரிஞ்சு 25 வரைக்கும் 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன். இந்த வருஷம் 1 லட்சம் கோடி, 5,38,000 கோடி கடன். இப்படிப்பட்ட
கடன் வாங்கின்ற ஆட்சி தேவையா? இந்த கடனை வரி போட்டு தான் திருப்பி செலுத்த முடியும். அப்படின்னா மக்கள் மீது தான் சுமை ஏறும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் ஏழை மக்கள். இந்த திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற விவசாயி தொழிலாளி ஏழைகள் நிறைந்த பகுதி. அரசு பள்ளியில் தான் இந்த மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு திறமையான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி. அம்மா என்னன்னாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. அது உனக்கு என்னையா வலிச்சுது? அந்த மாணவர் நல்லா படிச்சா உங்களுக்கு பொறுக்காதே. அந்த திட்டத்தையும் இந்த ஆட்சி கைவிட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இதற்காக 7,300 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மாணவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்ந்து இந்த திட்டம் தொடரும். லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அம்மா இருசக்கர வாகனம் மூடிட்டாங்க. அம்மா மினி கிளினிக் இந்த கிராமம் நிறைந்த பகுதி. இந்த மக்களுக்கு ஏதாவது கிராமத்தில் நோய்வாய்ப்பட்டா நகரத்துக்கு தான் வரவேணும். அதனால ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் நியமிச்சு அங்க யாருக்காவது நோய்வாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக்கு போய் இலவசமா சிகிச்சை பெறலாம். இதுல என்னையா தப்பு இருக்குது? இதெல்லாம் அரசியல் தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்காரர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கழுது தெரிஞ்சு கட்டற மாதிரி ஆயிட்டு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னா ஒரு காலத்துல உண்மையா மனம் விட்டு சொல்றேன், கம்யூனிஸ்ட் சொன்னா மக்களுடைய பிரச்சனை வந்தா முதல் எதிர்த்து குரல் கொடுக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு என்ன, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஏதாவது மக்களுக்காக போராட்டம் நடத்திருக்கீங்களா? இந்த 4 வருஷத்துல போராட்டம் நடத்திருக்கீங்களா? ஏன் நடத்தல? சரியான கவனிப்பு. அதனால அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிறுவனத்தில், சாம்சங் நிறுவனத்தில் அந்த ஊழியருக்காக போராட்டம் நடத்தினாங்க. அவரும் போராட்டம் நடத்தி பேட்டி கொடுத்து கடைசியில் அந்த அவர்கள் எடுத்த முடிவு தோல்வியில் முடிந்தது. இதுதான் கம்யூனிஸ்டுடைய நிலை. இங்க கூட நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் சில பகுதியில் பருத்தி உற்பத்தி அதிகம். விவசாயம், அந்த விவசாயிகளுக்கு அங்க இருக்கின்ற மார்க்கெட் கமிட்டியில அதை கொண்டு விற்பனை செய்யணும். அங்க கொண்டு போனா சிண்டிகேட் வச்சு அந்த ஏலத்தை குறைஞ்சி விவசாயிகளுக்கு தகுந்த விலை கிடைக்கல. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அறிவிச்சவர் காமராஜ் அவர்கள் தலைமையேற்று அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த பிறகு ஒரு IAS அதிகாரி நியமிச்சு இப்போ வெளியூர்ல இருந்து அந்த பஞ்சு வியாபாரில வந்து அங்க இருக்கிற மார்க்கெட் கமிட்டி ஏலத்தில் கலந்துக்கிட்டு 1 கிலோ 52 ரூபாய்க்கு போன பஞ்சு ஏலம் இன்னைக்கு 74 ரூபாய்க்கு போகுது பஞ்சு. அதுக்கு ஏதாவது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே திரு முத்தரசன் அவர்கள், இது ஏதாவது இதற்காக ஏதாவது முயற்சி செஞ்சாரா? நேரடி கொள்முதல் நிலையம், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு போய் விற்பனை செய்ய வேணும். இப்போ ஏழை விவசாயி, படிப்பறிவு விவசாயி ஆன்லைனில் போட்டுட்டாங்க. அது எப்படி ஆன்லைனில் போட முடியும்? சரி, ஆன்லைனில் போட்டு அந்த விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனா திறந்த வெளியில் அடுக்கி வச்சுட்டு உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்தல. மழையில நனைஞ்சி நெல்மணியெல்லாம் முளைச்சி பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க. அப்படியே நெல் கொள்முதல் செஞ்சு அந்த நெல்லையும் பத்திரப்படுத்துவது கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? விவசாயிகளுடைய விரோத ஆட்சி தேவையா? எப்பவும் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் துணையோடு ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதுபோல விவசாய தொழிலாளிக்கு அற்புதமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். விவசாய தொழிலாளி பிள்ளைகள் நல்ல நிலையில உயர்வதற்கு, கல்வி வளர்ப்பதற்கு உதவி செய்யப்படும். நீ கூட நினைச்சீங்க, நான் அரசாங்க பள்ளியில் படிச்சவன். இன்றைக்கு அரசு பள்ளியிலே
3,81,000 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 41% படிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் 2017-18 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. நான் என்னென்ன ஏன் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை? ஏன்னா அவர்கள் ஏழைகள், பல்வேறு பணியை செஞ்சுதான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியும். அப்படி ஏழை மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக யாருடைய தூண்டுதலும் கிடையாது, யாருடைய போராட்டம் செய்யல, எதிர்கட்சி போராடல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய சிந்தனையில் ஊத்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி இன்றைய தினம் 2818 மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த மருத்துவக் கல்வி கட்டணம் கிடையாது. ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி இன்றைக்கு டாக்டர் ஆயிருக்கிறாங்க. முதல் செட்டு இந்த வருஷம் வெளியில வந்தாச்சு. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்கு இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ, இதே புரட்சி தலைவர் அம்மார்கள் அவள் இருக்கின்ற காலத்தில் மக்களுக்கு என்ன சேவை செய்தார்களோ அதையெல்லாம் எண்ணி பார்த்து அந்த ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நல்ல சாலைகள், நல்ல பாலங்கள், அங்கங்கே தடுப்பணை, இந்த பகுதி ஏரி குளம் அதெல்லாம் குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி மழை காலத்தில் நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தின. விவசாயிகளுக்கு வண்டல் இலவசமா உடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இப்போ ஒரு லோடு வண்டல் மண்ணாத அள்ள முடியுமா? அள்ள முடியாது. அதே போல மணல் எங்கேயும் அள்ளக்கூடாது, நதியிலே மணல் அள்ளக்கூடாது, காவிரி படுகிலே மணல் அள்ளக்கூடாது, தடை விதித்த. நான் ஒரு விவசாயி, நீர் சேமிக்க வேண்டும் என்றால் தேவையான மணல் தேவை. அதை முன்னிட்டு 2017 ஆண்டு இந்த மணல் எக்காரணத்தை கொண்டும் கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தடையை போட்டு அதற்கு பதிலாக மாற்றாக எம்சே என்று பயன்படுத்தலாம் என்று உத்தரவு போட்ட விவசாயி நான். இன்னைக்கு என்ன மணல் கொள்ள, மணல் மாபியா. கரூர்ல 3 நாளைக்கு முந்தி முறைகேடா மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட ஒருவரை அதே இடத்துல வெட்டி கொள்றாங்க. அதை தடுக்க போன அவருடைய தம்பி இன்றைக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வராங்க. அவருடைய தாயார் தடுக்க போனவர்கள் அவருக்கும் அடிபட்டு இன்றைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இப்படி கள்ளத்தனமாக முறைகேடாக இன்றைக்கு அதிகாரிகளோட துணையோட இன்றைக்கு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு நல்ல மனநிலையில இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவருக்கு இன்றைக்கு உயிர் போனதுதான் மிச்சம். இன்றைக்கு கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி திமுக ஆட்சியில் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற காட்சியை தினந்தோறும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியில் ஒரு மாணவி, 10 வயது மிக்க ஒரு மாணவி நடந்து போறாங்க. பெண்ணான ஒருத்தர் நடந்துகிட்டே போறான். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம், வலைதளத்தில் பார்த்தோம். அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டான். பாலியல் வன்கொடுமை சிகிச்சை பெற்றுட்டு வருது. இன்னைக்கு என்றானா அதே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமியை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. இது ஆட்சியா? சிந்திச்சு பாருங்க. எப்படி பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? ஒரு திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது இளைஞர்கள்லாம் கொடுக்குறாங்க, இன்னைக்கு பெண்கள் இளைஞர்கள்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் நான் சொன்னல அந்த செய்தி 8 நாள் ஆச்சுன்னு வரும்போது அந்த மாணவர்கள் அந்த பெண்கள்லாம் இப்படிப்பட்ட நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. இன்றோடு 8 நாட்கள் ஆகிவிட்டதா சொல்றாங்க. இன்று வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு படுமோசமான ஆட்சி என்பதை எண்ணி பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு நாடு மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு என்பதை மட்டும் உணர வேண்டும். வாஜ்பாய்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்லாம் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டோம். எப்போ பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி. ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு? நீ கூட்டணி வச்சீங்கல்ல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா? திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரதிய ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. திரு முரசொலி மாறன் அவர்கள் ஒரு வருஷமா பேச்சு மூச்சு இல்லாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாங்க. இலாக்கா இல்லாத கேபினெட் மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இனிச்சுது, இப்ப கசக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டீங்களா இல்லையா? நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. அப்புறம் இந்த ஜால்ரா போடுற கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி வெக்கமா இல்ல. பாரு திரு முத்தரசன் அவர்களே, இந்த போட்டோ நீங்க நல்லா பாரு. நீங்க எல்லாம் போய் காட்டுங்கப்பா. நீங்க இந்த ஊருக்காரெல்லாம் போய் காட்ட வேணும். கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாரதிய ஜனதா, வாஜ்பாய். இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். 2 பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போது கூட்டணி வச்சீங்கல்ல, சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சீங்கல்ல. அப்புறம் நாங்க கூட்டணி வச்சா நீ எதுக்கு பயப்படுற சொல்லு பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நானும் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு? நான் எந்திரிச்சு சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. நீங்க கனவு காண்பதெல்லாம் பகல் கனவாக இருக்குது ஸ்டாலின் அவர்களே. திரு 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, மின்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமே கனவுல தான் வீடு கட்டிக்கணும். இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம். அதையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க. விலைவாசி உயர்வுக்கு போராட்டம் கிடையாது. அப்படி போராட்டம் பண்ணா மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல. இங்க நாட்டை ஆள்றது யாரு? கம்யூனிஸ்ட். அருமை நண்பர்கள், தோழர்கள் எண்ணி பார்க்க, இங்க யார் ஆள்றா? திமுக தானே ஆட்சி. இது இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இங்க இருக்கிற அரசாங்கம் தானே பார்க்கணும். விலைவாசி விண்ணை முட்டின அளவுக்கு உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைக்குன்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா? சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நடக்கிற தேர்தல் எந்த ஆறுது? நீங்களே சொல்லுங்க மக்கள். சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது,
சட்டமன்ற தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகி போச்சு. சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நடக்குது. சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிச்சாச்சு. பேட்டி கொடுக்கும்போது தெளிவாச்சு. எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்தாச்சு. எங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி தான் வரும். அப்புறம் எதுக்கு நீ கேட்கிற? அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிற, எங்களை பத்தி பேச நாங்க பதில் சொல்ல தயாராகிறோம். ஆக மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். அதுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை அப்படியே மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுட்டு இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இது கூட தெரியல. இதுக்கு மேல நான் சொல்லல. இது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, சட்டமன்ற தேர்தல். ஆகவே சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கமா இருக்கும். அது மட்டுமல்ல, இப்ப மேட்டூர்ல தண்ணி திறந்து ஒரு மாசம் ஆகி போச்சு, இன்னும் கடமடைக்கு தண்ணி வரல. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சரியான முறையில் தூர்வாரி கடைமடை பகுதி வரை தண்ணீர் கூட சேர்த்துவோம். குறிப்பிட்ட நாட்கள்ல விவசாயிகள் பயிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு IAS அதிகாரி நியமிப்போம். வட மாவட்டத்திலிருந்து பொறியாளர் இங்க நியமிப்போம். அங்க எல்லா அதிகாரியும் ஒன்றாக இணைந்து அங்கங்க நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி சரியான முறையில் செயல்பட்ட காரணத்தினால மேட்டூர்ல தண்ணி திறந்தா கடமடை வரைக்கும் உரிய நேரத்திலே உரிய காலத்திலே தண்ணி சேர்ந்தது அண்ணா திமுக ஆட்சியிலே என்பதையும் நேரத்திலே நினைவு கூர்ந்து, இன்னொன்னு இதை முக்கியமா சொல்ல வேணும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இப்படி தாளை எடுத்துக்கிட்டு வீடு வீடா வர இருக்காங்க. உங்களுடன் அப்படியே இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரா தெரியல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்காரு. ஏப்பா, இதுல 46 பிரச்சனை இருக்குதான். 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதா? இப்பதான் நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் மக்களே சிந்திச்சிருக்காரு. அவர் கொடுத்ததான், நாம அடிக்கல, இப்படி அடிச்சு கொடுத்திருக்காரு. 46 பிரச்சனைகள் மக்களிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி வீடு வீடா வர்றாங்களாம். நீங்க சொன்ன உடனே 45 நாளால இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாராம். 4 ஆண்டுகளா என்ன பண்ண? நாட்டு மக்களுக்கு 4 ஆண்டு காலம் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஏன் தீர்த்து வைக்க முடியல? கடைசி கட்டம் வந்தாச்சு. என்ன ஆனா அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா அவருக்கு ஒரு முடியாத நிலை, உடல் முடியாத போய் மூச்சு விட முடியாத இருக்கிற நேரத்தில் வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படியே வெண்டிலேட்டருக்கு வரைக்கும் புஷ் 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 உயிர் இருக்கும், தூக்குனா உயிர் போயிடும். அது மாதிரி இந்த ஆட்சி வெண்டிலேட்டர் வச்சாச்சு. எப்போ தேர்தல் வரும்போதோ அந்த மக்கள் வெண்டிலேட்டரை ஓட்டு அழிக்கும் போது புடுங்கினா உயிர் போயிடும், இந்த ஆட்சி போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில உங்களோட ஸ்டாலின் வரார். மக்களை ஏமாறாதீங்க. இந்த சதுரங்க வேட்டையில் ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா அதை நிறைவேற்ற நினைக்கிறார். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அவர் ஆட்சிக்கு வர துடிக்கிறார், ஏழை மக்களுடைய ஓட்டுகளை பெற துடிக்கிறார். மக்கள் உஷாராக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அண்ணா திமுக ஆதரிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு கரண்ட் சொன்னாங்க. நீங்க கரண்ட் பத்தி நான் பேசல, ஏன்னா நிறைய கூட்டத்தில் பேசுறதுனால அடிக்கடி கட் ஆகும். ஏன்னா இந்த ஆட்சியை செய்யறாங்க, திறமையற்ற முதலமைச்சர் ஆளும் போது எல்லாமே நடக்கும். இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்ல 2011 பதவி ஏற்ற உடனே சொன்னாங்க, தமிழகத்தில் மின்வெட்டு அதிகமா இருக்குது, அந்த மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்கும் சொல்லி 3 ஆண்டு கால தனி சிறப்பு எடுத்துக்கொண்டு 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக கொடுத்தாங்க. அம்மாவுடைய ஆட்சி இருந்தபோது தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். நான் ஏற்கனவே சொன்ன விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்போ அடிக்கடி மின்தடை, இங்க மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மின்தடை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வீட்டுக்கு பயன்படுத்திக்கிற மின் கட்டணத்தை 52% உயர்த்திட்டாங்க. நம்ம கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது திமுக ஆட்சி.
இந்த திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி அதிமுக இப்போ 2000 ரூபாய் போட்டாச்சு, 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு, 1000 ரூபாய் போட்டால் இப்போ 2500 ரூபாய் கட்டணும். அதோட கரண்ட் பில் பீக்கவர் அதுக்கு தனி காசு, குடிநீர் வரி அது தனி உயர்ந்தாச்சு. போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார், வரி போடாததே கிடையாது. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, பேச மாட்டேங்க. ஒரு நல்ல ஆட்சி, 4 ஆண்டு 2 மாத காலம் அம்மா இருக்கும்போது சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். விவசாயிகள் விவசாயத்தை ஏற்ற பெறுவதற்கு அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த திருத்துறைப்பூண்டியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். இங்கே விவசாய தொழிலாளி, ஏழைகள், நடுத்தர மக்கள் அவர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, பட்டப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, அதிமுக அம்மாவுடைய அரசு இருந்த போதும் சரி, நிறைய கல்லூரிகளை திறந்தோம். அந்த அடிப்படையில் திருத்துறைப்பூண்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். கோட்டூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை புதிதாக உருவாக்கி கொடுத்தோம். திருத்துறைப்பூண்டி நகராட்சி முக்கிய சாலைகள்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுத்தோம். தூய்மை இந்தியா திட்டத்துக்கு சுமார் 7 கோடியில் பல்வேறு மேம்பட்ட பணிகள் செஞ்சு கொடுத்தோம். முத்துப்பேட்டை வட்டாரம், சம்புவானோடை, தில்லை விளாகம், விளாங்காடு, கற்பநாதர்குளம், தொண்டியாக்காடு, இடம்பாவனம் ஆகிய இடங்களில் புயல் பாதுகாப்பு மையம் 20 கோடியில் அமைக்கப்பட்டது. முத்துப்பேட்டை, திருக்கோயிலூர், பெரியநாயகி அம்மன் மகளிர் மேல் பள்ளிக்கு 83 லட்சம் வகுப்பறை கட்டணம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் பல கோரிக்கைகளை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள், அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி தமிழக மக்களை காப்போம். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.